தனது கணவர் இஸ்லாமியர் அல்லாதவர் என்ற காரணத்திற்காக தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்றதாக காஷ்மீர் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட பெண் அளித்த வாக்குமூலம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் அடுத்த நொடி என்ன நடக்க இருக்கிறது என்று தெரியாமல் குதிரை சவாரி உள்ளிட்ட கேளிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் மீது ராணுவ சீருடையில் வந்த தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூடு ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கியுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் கண்முன்னே கணவர் மஞ்சுநாத்தை பறிகொடுத்த கர்நாடகாவைச் சேர்ந்த பல்லவி என்ற பெண் அளித்துள்ள பேட்டி தீவிரவாதிகளின் வக்கர முகத்தை காட்டுவதாக வெளிப்பட்டிருக்கிறது. பகல்காமில் செய்தியாளர்களிடம் பேசிய பல்லவி தானும் கணவர் மஞ்சுநாத் மற்றும் மகன் அபிஜயாவும் சுற்றுலாவுக்காக பகல்காம் வந்ததாகவும் பிற்பகல் 1:30 மணியளவில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய நிலையில் தன் கண்முன்னே கணவர் மஞ்சுநாத் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் கூறினார். மேலும் கண்முன்னே கணவர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் தன்னையும் தனது மகனையும் சுட்டுக் கொன்று விடுமாறு தீவிரவாதிகளிடம் கெஞ்சியதாகவும் அதற்கு அந்த தீவிரவாதிகளில் ஒருவர் நான் உன்னை கொல்ல மாட்டேன், இங்கே நடந்ததை உங்கள் பிரதமர் நரேந்திர மோடியிடம் போய் சொல் என கூறியதாகவும் பல்லவி கண்ணீர் மல்க கூறியுள்ளார். அதேபோல் மற்றொரு பெண் தனது கணவர் இஸ்லாமியர் அல்லாதவர் என்ற காரணத்திற்காக தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்றதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர் தனது கணவருடன் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்ததாகவும் அப்போது அங்கு வந்த தீவிரவாதி துப்பாக்கி முனையில் தனது கணவரின் பெயர் உள்ளிட்ட விவரங்களை கேட்டதாகவும் கூறினார். மேலும் நீ இஸ்லாமியர் இல்லை என கூறி கண்ணிமைக்கும் நேரத்தில் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றதாகவும் அந்த பெண் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். தீவிரவாதிகளின் தாக்குதலால் உயிரிழந்தவர்களின் சடலங்களை கட்டியணைத்து உறவினர்கள் கதறியிடும் காட்சி காண்போரை கண்கலங்கச் செய்தது. மேலும் துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்த நேரத்தில் பல உள்ளூர் மக்கள் விரைவாக வந்து காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்ததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது.